ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, தென் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன வந்திருக்கும், எமோஷன்ஸ் என்ன வந்திருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? இனி யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்புறம் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாரோ, ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே. இன்டிகிரேஷன், sharing, lunging to the forest, ripeness, okay. Completion, healing, possibilities, totality, exhaustion, okay. Flowering. So bottom of the deck, compromise. Ten of Cups, Three of Wands, Nine of Cups, Ten of Wands, Eight of Pentacles, Two of Swords, Five of Wands, Nine of Pentacles, Moon, Eight of Cups, Ten of Pentacles, Nine of Swords, Six of Pentacles. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, உங்களுக்கு தாட்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் செப்பரேஷனில் இருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஓகே, இல்லைங்க பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் டோட்டலி செப்பரேஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி நேற்று நைட்டு நீங்கள் லவ் பண்ண பர்சன் ஆக்சுவலி தூங்கிட்டு இல்லை. ஓகே, சி நமக்கு இந்த கார்டு பார்க்க தெரியுது பார்த்தீங்களா. வேறு ஆக்சுவலி நேற்று நைட்டுக்கு தூங்கிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு எண்டிங்கில் இருக்கலாம், இன்றைக்கி ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் இல்லாத சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் இவர் நேற்று நைட்டு திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட பேசணும், பழகணும், ஜாலியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி தாட் இவரோட மைண்ட் ஆக்சுவலி நேற்று நைட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவரோட தாட் அதுதான். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கலாம், கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன், பட் இவரோட தாட்ஸ் இது தான். ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணக்கூடிய டைமில் நடந்த அந்த ஸ்பார்க் அது மறுபடியும் வேணும், கூட மனசு விட்டு பேசணும், பழகணும், சுற்றணும். ஸோ அந்த மாதிரி தாட்ஸே இவருக்கு மைண்ட் ஆக்ஷன் இது ஓடிட்டு இருந்துச்சு.
ஓடிட்டு இருந்திருக்கு. ஓகே. பட் அது எப்படி, என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நம்ம லைஃப் சரியாகும், அதெல்லாம் ஆளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஓகே. ஏன்னா ஆக்சுவலி நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர்ட் பார்ட்டியில் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சனோட ஃபேமிலி. ஓகே. ஏன்னா நமக்கு ஃபேமிலி கார்டு வந்துடுச்சு, ஷோராக ஃபேமிலி. ஓகே. மேபி இவரோட ஃபேமிலி ரொம்ப கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம், தாத்தா பாட்டி பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் உள்ள ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியில் வந்து பக்கா ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, மேபி சொசைட்டியில் இந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கலாம், இல்லைங்க நல்ல மதிப்பு இருக்கலாம். இவரோட ஃபேமிலியில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு அதை தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். இங்கே நமக்கு ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஃபேமிலி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோட ஒரு பர்சனாக இங்கே நமக்கு ஃபேமிலி, இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி வரக்கூடிய டைம் வரனால ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்திருக்கு நம்ம சொல்லலாம். மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது, உங்களை ஷோராக அஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஃபேமிலி கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லவும் முடியாது, தென் ஃபேமிலி ஷோராக அஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டீங்க. ஓகே. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படி பாருங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய டைமில் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. இதை விட நம்ம அம்மா வீடு நல்லா இருந்திருக்குமே, அப்புறம் அம்மா வீட்டுக்கு போன பிறகு புருஷன் வீட்டுக்கு போகணும், புருஷனை பார்க்கணுன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும். அதே தான் இவரோட மைண்ட் செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூட இவர் கனெக்டடில் இருந்தாலும் இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபேமிலிக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப டீப்பாக நம்புகிறாங்களே, ஃபேமிலிக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச பிறகு, ஓகே, எமோஷ்னலி இவர் லோவாக இருக்கிற டைமில் உங்ககிட்ட கனெக்ட் ஆகாது. இவருக்கு உங்கள் கூட பேசி பழகி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐ கான்டாக்ட்லேயே எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும்ல. ஓகே. இவருக்கு உங்ககிட்ட எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச பிறகு ஃபேமிலியோட தாட்ஸ் வரும். ஓகே. ஃபேமிலி நம்மளை எப்படிலாம் நம்பியிருக்காங்க, ஃபேமிலி நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்க, நம்ம ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணுறோமோ, உங்கள் தாட் அந்த ஃபேமிலி தாட் வரும். உடனே உங்களை விட்டு ஃபேமிலிக்கு தான் வருது. ஃபேமிலியில் போன பிறகு அடுத்து நீங்கள் பாவலாம் உங்கள் தாட்டு வருது. டோட்டலி ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கலாம். ஓகே. வேறு ஆக்சுவலி ஃபேமிலியை பற்றின தாட்ஸ் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்க மாட்டாங்க. ஷோராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல. இன்னொரு விஷயம் ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இந்த பர்சன் போயிட்டு வந்து மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 8 months இருக்கலாம். டோட்லி இவர் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓவர் திங்கிங். ஓகே. ஃபேமிலி என்ன சொல்லும், ஃபேமிலி என்னையே நம்பிட்டு இருக்காங்களே, நான் வந்து ஃபேமிலி மீறி ஏதாவது நான் தப்பு பண்ணால் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஆவாங்க, ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். செல்ஃப் லவ் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷோராக ரெஸ்னேட் ஆகாது. ஏகப்பட்ட ஹைடிங்ஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இவரோட ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மனசுக்கு இஷ்டப்பட்ட ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மனசுக்கு இஷ்டப்படாததை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்களா. ஸோ அதுதான் இவரோட சுச்சுவேஷன். இவர் நேற்று நைட் ஆக்சுவலி அழுதுட்டோன்னு நம்ம சொல்லலாம். சரி, நமக்கு இந்த கார்டு பார்க்க தெரியுது பாருங்கள், பார்த்தீங்களா. ஓகே. தூங்கலை ஆக்சுவலி, ஒரு பக்கம் தூங்கலை, ஒரு பக்கம் உங்களை நினச்சி அழுதுட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் கூட இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு இன்கம்ப்ளீஷன், மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டிங்களாக நீங்கள் இருந்த பிறகு இவரோட ஃபேமிலினால நீங்கள் ரெண்டு பேரோட செப்பரேஷனில் வந்திருக்கலாம். ஸோ இவர் ஆக்சுவலி அது பெயினை வந்து இவர் அதை ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனையும் புரிஞ்சுக்கிறது யாருமே இல்லை. இப்போ நான் படுற கஷ்டமாக இருக்கட்டும், நான் படுற வலியாக இருக்கட்டும், நான் படுற அது எனக்கு மட்டும்தான் தெரியுது. இதை யாருக்கிட்ட நான் சொல்லி, உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கா, இல்லைங்க இவரோட ஃபேமிலி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, நான் யாருக்கிட்ட என்னோட பெயினை நான் சொல்லி மனசிலாக்குவேன். ஏன்னா இவருக்கு உங்க கூட ஒரு சோல் லெவல் ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ இவர் அதை நான் திங்க் அழுதுட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படி கேட்டிங்கன்னா, என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை யாருக்கிட்ட நம்ம புரிய வைப்பேன், நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன், அதை யார்
அது எப்படி நான் புரிய வைப்பேன்? நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமா? நான் படுற வலி வேதனை அது எனக்கு தான். மேபி அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, நீங்கள் எனர்ஜெட்டிக்கலி கனெக்டடாக இருக்கலாம், சோல் லெவலில் 2 பேரும் கனெக்டாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் மேபி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய டைம்லையோ, ரொம்ப டீப்பாக சேட் ஆகிற டைம்லையோ அது உங்களுக்கு இங்கே அவரோட ப்ரெசன்ஸ் இங்கே ஃபீல் ஆகலாம். அதே சேம் நீங்களும் டவுன் ஆகலாம். அதே சேம் உங்களுக்கும் வந்து ஒரு அழுகிற ஒரு தாட் வரலாம். ஓகே, அப்போ இவர் அது பெயின் அனுபவிச்சுட்டு. ஓகே, செப்பரேஷனில் தான் இருக்கிறீங்க. பட் இந்த செப்பரேஷனில் நீங்கள் இல்லைங்க, இவர் ஒரு கம்ப்ளீஷன் ஆகிட்டு இல்லை, கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டும் இல்லை. ஓகே, என்னோடய சுச்சுவேஷன் எப்போ மாறும், என்னோடய ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும், எப்போ வந்து எல்லாம் ஓகே ஆகும், ஏதோ நான் வாழ்ந்துட்டுருக்கேன் பட் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, எனக்கு ஒரு மனசமாதானமோ இல்லைங்க ஒரு ஆத்மா திருப்தியோ எதுவும் எனக்குள்ளே இல்லை. என்னோடய வலியை வேதனை நான் யாருக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதை நினச்சி இவர் சங்கடப்பட்டுண்டு. மேபி இது ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கலாம். ஓகே, ட்வின் ஃப்ளேம் ஜோனியில் இருக்கிறவங்களோட டிஎம்மோட ஒரு எனர்ஜியாக இருக்கலாம். இப்போ இவர் 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிட்டு, ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் ஃபேமிலி. ஆக்சுவலி இவருக்கு பேஷன்ஸ் இல்லை. ஓகே, இவருக்கு ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறது பயங்கர ஒரு பாடாக இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் இவங்க, 2 கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. நான் ஃபேமிலியை சூஸ் பண்ணுவேனா இல்லை உங்களை சூஸ் பண்ணுவேனா? ஆக்சுவலி இவருக்கு அது பொறுமை இல்லை. மேபி ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம், பட் இவருக்கு அந்த பொறுமை இல்லை. ஏதாவது எனக்கு ஒன்று சரியாகணும், என் லைஃப் இந்த மாதிரி நிற்கிதே, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்துடாதான், ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடந்துடாதான், எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடாது. 2 சுச்சுவேஷனில் மாட்டிட்டு ஒவ்வொரு நாளும் முழிச்சிக்கிட்டு இருக்கேனே, ஹாப்பி இல்லாமல் வெளியே நான் ஹாப்பியாக காட்டிக்கிறேன், வெளியே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், பட் உள்ளுக்குள்ளே நான் ஹாப்பியும் இல்லை, நான் கம்ப்ளீட்டும் ஆகிட்டு இல்லை. ஏதாவது ஒரு மிராக்கிள் மேஜிக்கல் நடந்து சுச்சுவேஷன் ஒன்று, இந்த 2 சுச்சுவேஷனாக ஸ்டக் ஆகிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிளியர் ஆகாதா? ஓகே, ஸோ இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷன் நீங்கள் இவரோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது 9 ஆஃப் கப்ஸ் ஆகும், 10 ஆஃப் கப்ஸ் கிடையாது. 10 ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஆகும். இவருக்கு லைஃப்பில் எல்லாம் உண்டாக இருக்கலாம். இவர் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நல்ல கெரியர் இருக்கலாம். பட் இவர் ஹாப்பி இல்லை, இவர் இன்கம்ப்ளீட் ஃபீலாக இவருக்கு உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி என்ன திங்க் பண்ணணும், இவருக்கு ஆக்சுவலி இப்போ நிறைய போர்டன்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் மனுஷனாக நம்ம பிறந்தாலே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் கெரியர், ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, பிடிச்ச ஒரு லைஃப்பை ஏற்றுக்கவும் முடியல. டோட்டலாக இவருக்கு ஒரு பெயினாக இருக்குது, ஒரு பெரிய போர்டனாக இருக்குது, லைஃபே வந்து ஒரு போர்டனாக இருக்குது. இவர் நீங்கள் இல்லாமல் அது நீங்கள் இருக்கும்போது அது ஆக்சுவலாக நீங்கள் இருக்கும்போது அவருக்கு லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிருக்கலாம், ஒரு ஸ்மூத் கோயினாக போயிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஜீவிக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இதுக்கு நம்ம வாழணும், இதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும், அந்த ஒரு தாட்ஸ் ஆகி இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இவரோட வலி வேதனை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு உண்டு இவர். ஆக்சுவலி நேற்று நைட்டு ஓகே எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கேட்டிங்க அப்படின்னா இவர் என்ன திங்க் பண்ண அப்படின்னா, இப்போ ஃபேமிலி ஆக்சுவலி இவரோட மைண்ட் இப்போ ஸ்டேபிளாக இல்லை, டபுள் மைண்டட் ஆகும். ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு பக்கம் ஃபேமிலியை எதிர்த்து போராடி எனக்கு இவங்க தான் வேணும்னு சொல்கிறதுக்கோ இல்லைங்க இவங்க தான் என் லைஃப்பில், அது ஆக்சுவலி இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். என்னென்னா ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி மைண்டு வந்து ஸ்டேபிள். ஒரு டைம் இவரோட மைண்டு ஓகே நமக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலியும் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒரு டைம் இவர் திங்க் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் இதை அப்லோட் பண்ணும்போதோ, நீங்கள் சிரிச்சிட்ருக்கிற ஃபோட்டோஸ் இதை பார்க்கும்போதோ, இல்லைங்க நீங்கள் இல்லைன்னா உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இவருக்கு தெரிய வரும்போதோ, இல்லைங்க உங்களோட பற்றின தாட்ஸ் வரக்கூடிய டைமில் இவர் ஃபேமிலி கிட்ட டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா மைண்ட் இவருக்கு ஸ்டேபிளாக இல்லை. ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது, உங்களை பற்றின ஒரு பக்கம் ஃபேமிலி கூட ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டாக இருக்க டைமில் ஓகே நமக்கு ஃபேமிலி போதும், நம்ம ஃபேமிலி கூட ஹாப்பியாக ஜீவிச்சுட்டு முன்னோட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு முடிவை எடுத்தாலும் ஓகே, ஸோ உங்களை பற்றின தாட்ஸ் வரக்கூடிய டைமில் இவருக்கே தெரியாமல் டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, ஃபேமிலி கூட இப்போ ஓகே இல்லை, ஃபேமிலி கூட ஹாப்பின்னு சொல்லவே முடியாது, ஃபேமிலி கூட சந்தோஷமாக இல்லை. ஆக்சுவலி இவர் ஃபேமிலி கூடயும் சண்டை போடுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, தேவையான வார்த்தைகளை விடுறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் அப்படி தான். டோட்டலாக இவர் இப்போது ஹாப்பி இல்லை, சமாதானம் இல்லை, பீஸ் இல்லை நம்ம சொல்லலாம்.
ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. தென் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, அதாவது ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டு உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. இவருக்கு ஆக்சுவலாக நீங்கள் வேணும். உங்கள் 2 பேருக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், காஸ்ட், ரிலீஜன்ஸ், ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே உங்கள் கூட உங்களுக்குள்ள மேபி 2 பேரோட கேரக்டர் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். 2 பேரும் வித்தியாசமான ஒரு பர்சன்ஸாக இருக்கலாம். பட் 2 பேரும் வித்தியாசமான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் 2 பேரும் கூடி சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு ஆள் வந்து அப்படியே ரொம்ப போல்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ 2 பேரும் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டராகவே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கூடி சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், ஒரு ஆத்மா திருப்தி, ஒரு ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகும். இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட வேல்யூ எடுத்து வரைக்கும் மனசிலாகும். செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். மேபி இந்த ஒரு செப்பரேஷனில் தான் இவருக்கு உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாகும். உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, இந்த ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த செப்பரேஷன் நிறைய விஷயங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக மனசில் ஆகிட்டு உண்டு. என் லைஃப்பில் நான் ஃபேமிலி இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஓகே, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு ஆத்மா பந்தம் ஃபீல் ஆகுது, எனக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இப்போ என் ஃப்ரெண்டு கூட எனக்கு அந்த ஃபீல் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என் ஃப்ரெண்டை விட்டு செப்பரேஷன் ஆகிறேன், நான் என் ஃபேமிலியை விட்டு செப்பரேஷன் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2 மந்த் கஷ்டமாக இருக்கும், இல்லைங்க ஒரு 6 மந்த் கஷ்டமாக இருக்கும். நான் அப்படி வாழை பழகிடும். பட் எனக்கு இவங்க கூட செப்பரேஷன் ஆகி நிற்கவே முடியல. எனக்கு 24/7 இவங்க தாட்ஸ் வருது, இவங்க என் ட்ரீமில் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த ஒரு எனக்கும் இவங்களுக்கு இருக்கிற ஆத்மா பந்தம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அது அந்த வலி வேதனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுமே தவிர, அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேமிலி கிட்ட போய் 4 பேர் கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் எனக்கும் அவங்களுக்கு ஒரு லவ் இருக்குது, ஜஸ்ட் லவ் இருக்குது, இந்த ஒரு வேர்டு தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த லவ்வில் படுற பெயினாக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், அது வேறு யாருக்கும் சொல்லி மனசிலாக்க முடியாது. ஓகே, ஸோ அது அவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டை செப்பரேஷன் ஆகிறேன், ஃபேமிலியை செப்பரேஷன் ஆகிறேன்னு கூட என்னால் நான் வாழ்ந்துட முடியும். பட் எனக்கு இவங்க இல்லாமல் என்னால் லைஃப்பில் ஜீவிக்க 24/7 நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறேன். இவங்க இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, இவருக்கு ஃபீல் ஆகுது. இந்த செப்பரேஷன் இவருக்கு உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்சுவலி ரொம்ப டவுன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இவர் மேபி எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில உங்களுக்கு இவர் ஃபேமிலிக்கிட்ட அவங்கள பற்றி ஷேர் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலி இல்லைங்க ஹஸ்பண்ட் பண்ணலையா இருக்கலாம், இல்லைங்க இவர் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறதுக்கான எஃபோர்ட்டை கொடுத்துருக்கலாம். இன்னர் எஃபோர்ட்டாகவும் இருக்கலாம், அவுட்டர் எஃபோர்ட்டாகவும் இருக்கலாம். சொல்கிறதுக்கா வேண்டாமா உங்களை பற்றி இதை எப்படி நான் ஃபேமிலிக்கிட்ட எடுத்து சொல்லுவேன், இந்த கனெக்ஷனை பற்றி நான் எப்படி எடுத்து சொல்லுவேன், எனக்கும் அவங்களுக்கு ஒரு ஆத்ம பந்தம் ஃபீல் ஆகுது, நான் எப்படி எடுத்து சொல்லுவேன். ஓவர் திங்கிங் பண்ணி ஃபேமிலி கூட ஃபேமிலிக்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா, சொன்னால் என்ன ஆகும், சொல்லாட்டா என்ன ஆகும். ஆக்சுவலி அதை திங்க் பண்ணி ஆள் டோட்லி டயர்ட் ஆகிட்டோன்னு, டோட்லி டவுன் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த சுச்சுவேஷன் பயங்கர டவுன், பயங்கர சேடு, ஒழுங்காக தூக்கம் இல்லை, டெம்பரரியாகவும் இவர் ஹீல் ஆகிற டைமில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் டோட்லி ஹைட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி வெளி பார்வைக்கு உங்களோட பார்வைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் என்ன சொல்கிறது, வெரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஓகே, 3 கார்டாக நமக்கு இங்கே வந்திருக்கு. 3 கார்டு சொல்லும்போது 3 ஆக்சுவலி நம்ம 3 பார்க்குற டைம் எப்படி இருக்கும், 3 அங்கே ஷைன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அந்த 3க்குள்ளே ஒரு டார்க் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் உங்களோட பர்சன்ஸ் வந்து மின்னிட்டு இருக்கலாம், ஷைனிங்கில் இருக்கலாம். ஓகே, பட் அவருக்குள்ளே ஏகப்பட்ட ஹைடிங்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் சப்ரஸ் பண்ணிவிட்டு ஆளே ஆக்சுவலி தூக்கம் இல்லாமல் டிஸ்டர்ப் ஆகுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாரு உங்கள் லைஃப்பில் என்ட்ராகிறதுக்கு, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு, இல்லைங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு, இல்லைங்க ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டாரு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணுமா வேண்டாமான்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ள கடைசியாக வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு, இல்லைங்க கடைசியாக நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருக்கலாம், இல்லைங்க அவங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருக்கலாம், இல்லைங்க 2 பேரும் வந்து ஏதாவது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தோட மைண்டில் ஸ்டக் ஆகிட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டாமல் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, பட் இதுதான் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஹீல் ஆகணும், தயவு செஞ்சு இவரை சேசிங் பண்ணாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்கிறது, இப்போது ஆக்சுவலி நம்ம ஒரு அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு தான் வாழணுமே தவிர ஃபேமிலிக்காக. இப்போ இவங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே. அது இவங்களுக்கானவங்கள இவங்க தானே சூஸ் பண்ணிக்கணும். ஃபேமிலி சூஸ் பண்ணுது, அம்மா சூஸ் பண்ணுறாங்க, அப்பா சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இப்போ யாரும் இல்லைனா ஓகே. இப்போ இவங்களோட மனசுக்குள்ளே இப்போ யாரும் இல்லை அப்படின்னா ஃபேமிலி சூஸ் பண்ணவங்கள மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்க மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக இவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் ஃபேமிலி என்ன சொல்கிறது, இந்த ஒரு டைமில் ஃபேமிலி சொல்கிறது கேட்க முடியாதுல்ல. மனசுக்குள்ளே ஒருத்தவங்களை வச்சுட்டு ஃபேமிலி சொல்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கான நமக்கான லைஃப்பை நம்ம தான் வாழ்வே தவிர ஃபேமிலி வந்து வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலிக்கு கூட லைஃப்லாம் கூட வர போகிறதும் கிடையாது. உங்கள் அம்மா அப்பா இப்போ உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்பில் அவங்க கூட வர முடியாது. அவங்க கடமை முடிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் அந்த வாழ்க்கையை வாழணும். அதில் வரக்கூடிய ஃபைட்டிங்காக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், அதை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். அப்போ நமக்கான லைஃப்பை நம்ம தானே சூஸ் பண்ணணும். அப்போ இவர் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணணும், பட் இவர் ஹீல் ஆகணும். ஓகே, இவர் செல்ஃப் லவ் பண்ணணும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவரோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இவர் ஹீல் ஆகாத வரையும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அப்போ இவர் ஹீல் ஆக வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இவர் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நீங்கள் இல்லை, இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லை, இவரோட என்ன சொல்கிறது, அது இவருக்கு ஃபீல் ஆகணும். நான் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா இவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, என் கையை விட்டு போயிடும். அது இவருக்கு ஃபீல் ஆகணும். இவங்களுக்கு அது ஃபீல் ஆகிற டைமில் தான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னே வருவாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இவரை சேசிங் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இவரை சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இவர் ஆக்ஷன் நமக்கு சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, ஹீல் ஆகணும், செல்ஃப் லவ் இவர் பண்ண ஆரம்பிக்கணும். செல்ஃப் லவ் பண்ணாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்ஷன் எடுக்க மாட்டார். இவர் ஆக்சுவலி ஃப்ளவர்ஸ் நடந்த விஷயங்கள் ஸ்டக்காகி நிற்கிறாங்க, பயங்கர டவுனாக இருக்காங்க. ஓகே, ஸோ இவரை செல்ஃப் லவ் பண்ண விடுங்க. இன்னொரு விஷயம், என்ன தான் இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் இவர் ஷோராக அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஏன் அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் என்னை சுற்றி எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், எத்தனையோ பீப்புள்ஸ் இருக்கலாம், பட் எனக்கு இந்த ஒரு போஸ்ட் கூட ஆத்மா பந்தம் எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எனக்குள்ள அவளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் இவளை விட்டுட்டு எனக்கு ஒரு லைஃப் முன்னோட்டு கொண்டு போக முடியாது. ஏன்னா மற்ற உறவுகள் நம்மளை அவுட்டரில் பாதிக்கலாம், பட் இந்த உறவு எனக்கு இன்னரில் பாதிக்குது. எனக்கு என் சோல் என்ன புஷ் பண்ணுது, பேசு பழகு புஷ் பண்ணுது. என் சோல் இந்த ஒரு பர்சன் கூட இருக்க ஆசைப்படுது. அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ இவருக்கு என்ன ஃபீல் ஆகிட்டு உண்டு அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஃபீலிங் ஷோராக உனக்கும் இருக்கும். ஓகே, கட்டாயம் நான் படுற வலி வீடு ஷோரை நீயும் அனுபவிப்பேன். ஓகே, ஸோ எப்போ நான் வந்தாலும் நீ என்னை கட்டாயம் சூஸ் பண்ணுவேன். தப்பான வரைக்கும் ஸ்ட்ராங்காக அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபெயில்ஃபுல்லான ஒரு ஜோடியில் நீங்கள் இருக்கலாம். இவரோட மனசில் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது, அது எனக்கு ஃபீல் ஆகுது, ஷோராக உனக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நான் படுற வழியை வீடு நீயும் ஷோராக ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னைக்கு இப்போ சுச்சுவேஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் நான் ஒன்று வந்து என்னால் ஒன்றை சமாதானப்படுத்த முடியும். ஓகே, என்னால் ஒன்று சரி பண்ண முடியும்னு இவருக்கு அந்த தாட் உண்டு. நம்ம செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, இவருக்கு சுத்தமாக மைண்டே கொடுக்கல அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் எதிர்பார்க்கலாம். 6 ஹவர்ஸ்லேயோ 6 டேஸ்லேயோ 6 வீக்ஸ்லேயோ ஆல் உங்களை சமாதானப்படுத்த வருவார். ஓகே, மற்றபடி காலும் கம்யூனிகேஷனும் நமக்கு எந்த ஒரு கார்டும் ஆக்ஷன் கார்டும் நமக்கு வரவே இல்லை. இதுதான் இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷோராக ரெசனேட் ஆகும். மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஏதோ ஒரு டவுட் கேட்குற மாதிரி லைஃப்பில் என்ட்ராகலாம். ஏன்னா இப்போ ஆக்சுவலி அவருக்கு லைஃப்பில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பீஸும் இல்லை, ஏதோ உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்து டைரெக்டாக நான் அவனை மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லி என்ட்ராக மாட்டாங்க. ஏதாவது ஒரு டவுட் கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 9 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புறம் ஒரு 5-6 வாட்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ 9 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் கிடையாது, மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 2 important, 5 important, 6 important, 8 important, 9 important, 10 important, 21 important, 18 important, 10 angels numbers important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும்
டேட் ஆஃப் பர்த்தோ 3 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, 3 நம்பர் இம்பார்ட்டன்ட். மார்ச் மந்த் இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க ப்ரீசியஸான மூமெண்ட் ஏதாவது ரிலேஷன்ஷிப் நடந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அவங்களோட இணைச்சு நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.